ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல உள்ள எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல எவனோ ஒருத்தன் நிலாவை பார்த்துட்டு நட்சத்திரங்களுக்குள்ள வால் நட்சத்திரம் புகுந்துருச்சு, அதனால இந்த ஸ்டார்ஸுக்கான விதியை அவன் தான் பாத்துக்க போறான், ஏன்னா அவன் தான் அதுக்கான சாவியா இருக்க போறான் அப்படிங்கிற மாதிரி டெரரா சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு நம்ம ஆட்களை காட்டானுங்க, எல்லாரும் தியேட்டர்ல உட்காந்து சமத்திய படம் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா அப்ப அந்த படத்துக்குள்ள காட்டானுங்க ஏதோ ஒரு வில்ல கூட்டம் சின்ன பசங்களை கடத்தி வச்சிருப்பான். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை அடிக்க போற நேரத்துல எவனோ ஒருத்தன் ஜன்னலை உடச்சிட்டு வெளியே வருவான். யாருன்னு பார்த்தா அவன் தான் காகேமாசி. அண்ட் வில்ல கூட்டத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா இதுக்கு முன்னாடி செத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல உயிரோட வந்திருக்கான், அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அப்பா சின்ன பசங்களை கூப்பிட்டுட்டு நீங்க நம்ப வேண்டிய விஷயம் சில விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அந்த சின்ன பசங்க கேட்கறதுக்குள்ள அந்த வில்லன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்ண போயிருவானுங்க. அவன் ஜஸ்ட் அவன் கண்ணை மட்டும் தான் காட்டுவான், இதுதான் அந்த ஈவில் ஐ அப்படிங்கிற மாதிரி. எல்லாம் ஷாக்ல நிக்கிறப்பயே போயிட்டு அந்த காக்கி மேசை எல்லாத்தையும் அடிச்சு போட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த படமும் முடிஞ்சிடும். அண்ட் படம் பார்த்த கையோட எல்லாரும் சாப்பிட போயிருவானுங்க. அண்ட் உட்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை பத்தி எல்லாம் வண்டியா பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா இப்ப இந்த ஈவா பே நீங்க எல்லாம் தாய் ஜுட்சு கத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்பான். அண்ட் உடனே டெங்கி உனக்கு வராத விஷயம் என்ன அப்படிங்கிற மாதிரி பொருட்டோவை பார்த்து கேட்பான். அதுக்கு பொருட்டோ ரெண்டு பேத்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவான். இந்த மாதிரி என்னதான் நான் வீக்கா இருந்தாலும் மக்கள் என்ன கேவலமா பேசினாலும் எனக்கு என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும், அதை தாண்டினாலும் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் சிக்கடா இந்த இடத்துல வம்புலுக்க அண்ட் ஈவாபே சும்மா இருறா, ஏன்னா சினோபியோட வாழ்க்கை சாதாரணமானது கிடையாது, எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோவை எடுத்துக்கலாம், அவர் சும்மா கூலான ஆளு அப்படின்னு சொல்ல பொருட்டோ அதை ஒத்துக்க மாட்டான், ஏன்னா அவர் ரொம்ப மோசமானவர், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்பான். உடனே டெங்கி நருட்டோ பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். கிரேட் நிஞ்சா வார்ல இவர் தான்டா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அவர் வீட்டுக்கு வந்தா ஒழுங்கா தூங்குறது கிடையாது, ஒழுங்கா எந்திரிக்க தெரியாது, ஒழுங்கா சாப்பிட கிடையாது. அண்ட் ஒரு டைம் பொருட்டோ அவங்க அப்பா ஆபீஸ்க்கு சில ஃபைல்ஸை கொடுக்க போயிருப்பான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்து கிடப்பான். அதையும் தாண்டி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தலை மேல போட்டுட்டு படுத்து கிடப்பான். அண்ட் இப்படி எல்லாம் பொருட்டோ அவங்க அப்பாவை கழுவி ஊத்திட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு எப்போ போல பொருட்டோ சிக்கடாய் ட்ரெயின்ல போயிட்டு இருப்பானுங்க. அப்போ ஈவாபே நான் ரொம்ப பயங்கரமான ஒரு நிஞ்சா வரணும், ரொம்ப கூலான நிஞ்சா வரணும்னு சொல்லியிருப்பான். பட் அது ரியல் லைஃப்ல பாசிபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சிக்கடாய் சொல்லுவான். எனக்கு பொருட்டோ சொல்றது என்னன்னா, என் கண்ணுக்கு முன்னாடி எனிமீஸ் அவனை துவச்சு காய போட்டுருவேன், அதே இது ரியல் லைஃப்னு வந்துட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் கொஞ்ச நேரம் சிக்கடாய் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், பட் ஏதாவது ஒரு ஐடியாவை திங்க் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவான். கட் பண்ணிட்டு பொருட்டோ வீட்டுக்கு போயிருவான். அங்க புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பா படுத்துக்கிட்டு. அப்ப அந்த ஈவில் சக்கராவை பத்தி நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ க்ளோனை போடுவான். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஆளா யோசிக்கிறதுக்கு பதிலா 3 பேரா யோசிச்சா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக ஷேடோ க்ளோன்ஸை போட்டு திங்க் பண்ண விடுவான். ஏன்னா அப்ப அந்த ஈவில் சக்கரா எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டெங்கி கிட்ட தான் அந்த ஈவில் சக்கராவை பார்த்திருப்பானுங்க. அவன் இந்த மாதிரி செரிமனிக்கு போகாம இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரெயின் இன்சிடென்ட்டே உண்டு பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா மெட்டல் அவன் பார்த்தா ஏதோ பயங்கரமா அக்ரஷனோட ஃபைட் பண்ணியிருந்தான். கடைசியில் எப்படி அவனை மண்டையில தட்டி அவன்கிட்ட இந்த ஈவில விரட்டி விட்டானுங்க. பட் மகீரேவோட கேஸ் வேற, ஏன்னா அவன்கிட்ட இந்த சோசோ பேசி தான் அவனை குணப்படுத்தி இருப்பா. பட் இதே மெட்டல் எடுத்துக்கிட்டா அவனை தட்டி தான் சரி பண்ணிருப்பானுங்க. அதனால ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்னா அப்பதான் பொருட்டோக்கு புரியுது இந்த ஈவில் சக்கராங்கிறது எமோஷனோட விளையாடுது, அதையும் தாண்டி இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. ஏன்னா சீனோ ரொம்ப ஸ்கில்லான ஆளு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, அவனவே இது கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இது யாரை வேணா கண்ட்ரோல் எடுக்க முடியும் அப்படிங்கறத பொருட்டோ கன்ஃபார்ம் பண்றான். அண்ட் பொருட்டோக்கு இன்னொரு டவுட், ஏன்னா அந்த ஈவில் தனமா தெரியறது சக்கராவா இல்ல ஷேடோவா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஏன்னா சக்கராவா இருந்தா மகிரே விட்டு வெளியே வர்றப்ப ஒரு மான்ஸ்டர் மாதிரி விஷயம் வந்துச்சு, அது சக்கராவா இருந்தா கண்டிப்பா நடக்க வாய்ப்பு இல்ல, பட் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். அண்ட் இதெல்லாம் பஞ்சாயத்து அப்படின்னா இந்த ஒரு விஷயம் பொருட்டோ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது, மேபி இது இல்யூஷனா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ திங்க் பண்ணுவான். அப்படி இல்யூஷனா இருந்துச்சுன்னா அது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது, இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்ததும் கிடையாது, அதனால இல்யூஷன் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அப்போ ஒரு க்ளோன் சொல்றது என்னன்னா, பேசாட்டு உங்க அப்பா கிட்ட கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எது அப்பா கிட்டயா, அப்பா கிட்டயோ சென்சை கிட்டயோ எவன் கிட்டயும் இந்த மேட்டரை விடக்கூடாது, விட்டா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் ஒரிஜினல் பொருட்டோ. நான் கண்டிப்பா அதை நான் தீர்த்து கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும், அதனால கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அங்க போனா சிக்கடை ஆல்ரெடி வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப சிக்கடாய் சொல்றது என்னன்னா, உங்க அம்மா ஹியூகா கிளானோட பிரின்சஸ்ரா, ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க அந்த ஒரு பியாக்குகன் உனக்கிட்டே இருக்கலாம், அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கறத இந்த இடத்துல சிக்கடாய் சொல்லுவான். திடீர்னு பார்த்தா பக்கத்துல மிட்சுகி உட்காந்துருப்பான். இப்ப மிட்சுகி சொல்றது என்னன்னா, உங்ககிட்ட இந்த இருக்கிறது பியாக்குகனா இருக்கலாம், ஏன்னா பரம்பரையா இந்த பியாக்குகா அப்படிங்கிறது மாறிட்டே வரும் ஹியூகா கிளானுக்கு, அண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லுவான்.
டேய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படா வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து மிட்சுகி வந்து பார்த்து கேட்பானுங்க. அதெல்லாம் விட்டுருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பொருட்டோட கண்ணை பார்க்க பார்க்க நம்மால் வந்து சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். ஏன்னா அப்ப சிக்கடா ஐடியா கொடுப்பான். வேணும்னா உங்க தாத்தாட்ட போய் கேள்றா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்குமே அத ஐடியா தான் வரும். நான் உங்க தாத்தாட்ட போய் கேட்கறது ரொம்ப நல்லதா தெரியும். உடனே மிட்சுகி சொல்றது என்னன்னா, இப்ப நீ பியாக்குகன் கண்ணை பத்தி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து சீக்கிரமா முடியாது, ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல அதையும் நான் பாத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்லுவான். அண்ட் நைட் ஆகுது, பொருட்டோ போய் படுத்துறான். படுத்தப்ப குழப்பத்திலே தான் இருப்பான். இந்த பியாக்குகனை பத்தியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சடனா அப்படியே பியாக்குகனை பத்தி யோசிச்சுக்கிட்டே கண்ணை மூடுவான். அண்ட் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருப்பான். என்னடா அது திடீர்னு பார்த்தா இங்கேயோ நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பொருட்டோ பாத்துக்கிட்டு இருக்கப்ப எவனோ ஒருத்தன் வந்துட்டு இது வந்து கனவு உலகம்டா, நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு பொருட்டோ திரும்பி பார்த்தா நின்னுகிட்டு இருப்பான். நம்ம பொருட்டோ கேட்பான், யாரா நீ அப்படிங்கிறப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு எல்லாத்துக்குமே உன் கண்ணு தாண்டா ஒரு நம்பிக்கை, நீ தாண்டா இந்த உலகத்தையே மாத்த போற அப்படிங்கிற மாதிரி அவன் கண்ணை வந்து போக்கஸ் பண்ணி காட்டுவான். எது இந்த கண்ணா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கைய வைப்பான். ஆனா அப்ப அவன் சொல்றது என்னன்னா, இந்த ஒரு கண்ணு மூலியமா தான் வந்து இந்த உலகத்தோட விதியவே நீ மாத்த போற அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. அப்ப அந்த கண்ணை ஜூம் பண்ணி காட்டினா ஏதோ ஒரு விஷயம் வந்து உரிமிட்டு இருக்கும். அண்ட் வெளிச்சத்தை வச்சுதான் இருளை மறைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே டக்குன்னு பொருட்டோ எந்திரிச்சா என்னன்னு பார்த்தா மூஞ்சில வந்து வெயில் அடிக்குது. இதெல்லாம் ஒரு கனவு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிட்டு பொருட்டோ அதை வந்து சும்மா விட்டுறான். கண்ணாடியை போய் பார்த்தா அவனுக்கிட்ட இருக்கிறது ஜோகன். இப்பதான் முதல் டைம் அதை பாக்குறான். பார்த்தோன்னே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த கனவுல ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பான்ல, நீ தாண்டா அந்த உலகத்தோட விதியை மாத்த போறேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து தூங்கிட்டு இருந்த ஹீமாவரி எந்திரிச்சு மேல வர ஆரம்பிச்சிடும். என்னன்னு காலையிலே கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு உள்ள வரும். அண்ட் உடனே நம்ம பொருட்டோவையும் காகமெசையோட மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு உலகத்தை காப்பாத்த போற அப்படின்னு சொல்லி வண்டியா டைலாக் விடுவான். உடனே ஹீமாவரி வந்து அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு சீக்கிரமாருவா தான் காட்டுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு நருட்டோ கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவன் தான் இந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஊருக்குள்ள வந்து திடீர்னு வந்து மக்கள் எல்லாருமே அக்ரெசிவா மாற ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அவங்க அந்த மாறுற டைம்லன்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஏதோ வினோதமான சக்கரை வந்து தென்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரிசல்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. நருட்டோ இதை பத்தி திங்க் பண்ணி பார்ப்பான். அண்ட் அப்ப நருட்டோ சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி பொருட்டோவை சுத்தி தான் இந்த விஷயங்கள் நடக்குதான். ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே பொருட்டோ கிட்ட தான் வந்து இந்த விஷயங்கள் நடக்குது. மேபி இதுக்கு பொருட்டோக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கலாம். யாரோ ஒருத்தன் பொருட்டோவை டார்கெட் வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து நருட்டோ திங்க் பண்ணுவான். அண்ட் இந்த பொருட்டோவை டார்கெட் பண்ற காரணம் ஒருவேளை ஹொக்காகியோட பையன் அப்படிங்கிற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சிக்கமாரோட கேட்பான். அண்ட் அதெல்லாம் ஒரு காரணமா இருக்காது. ஏன்னா வந்துட்டு அவனுங்க இன்டைரக்டா தான் இப்ப வந்து ஃபைட்ல இறங்கி இருக்கானுங்க. அதுக்காக இதெல்லாம் காரணமா இருக்காது, நீ பெருசா கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவான். ஓகே நானும் பேசி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நருட்டோ சொல்ல, கொஞ்சம் பார்த்தே பேசு, அவன் வந்துட்டு கொஞ்சம் குறும்புக்கான ஆளு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அண்ட் சரி பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு நருட்டோ எந்திரிப்பான். பட் முடியாம அப்படியே கையில தலையை வச்சுட்டு கீழே உட்காந்துருவான். அண்ட் இந்த இடத்துல நீங்க வீட்டுக்கு போறதான் சரின்னு சொல்லிட்டு சிக்கமாருவே வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விடுவான். ஒருப்ப ஹினாட்டா தேங்க்ஸ் சொல்லுவா. அதுக்கும் தாண்டி ஹினாட்டாவோட மூஞ்சி சோகமா இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு நருட்டோ கேக்குறப்ப, இப்பெல்லாம் பொருட்டோ சரியில்லை, அவன் இப்ப சாப்பிட்டு வளர ஆரம்பிக்கிறான், அவன் நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல சிக்கமாருக்குலாம் தூக்கி வாரி போட்டுருது. மேபி அவனுக்குள்ளே அந்த ஈவில் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சடிச்சு போய் பாப்பானுங்க. அங்க போய் பார்த்தா படத்துல பார்த்து டைலாக் எல்லாத்தையும் இங்க வண்டியா கொட்டிக்கிட்டு இருப்பான். அண்ட் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நருட்டோக்கே ஒரு மாதிரி ஆயிரும். உடனே ஹீமாவரி வந்துட்டு டாடி அண்ணன் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்கான், லூஸ் ஆயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பா. அண்ட் உடனே பொருட்டோ அவங்க அப்பாவை பார்த்துட்டு, டேடி இந்த மாதிரி நான் சூப்பர் பவர் ஒன்று அன்லாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பில்டப் கொடுப்பான். என்னடா அது சூப்பர் பவரா என்ன இது அப்படின்னு சொல்லி பொருட்டோக்கே ஆச்சரியமாயிரும். அண்ட் உடனே இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு என்னத்துல ஆட்டையை போட்ட, இதுவும் ஸ்க்ரோல் எதுவும் ஆட்டையை போட்டியா, அந்த ஜுட்ஸு இந்த ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு பல ஜுட்ஸு சொல்லுவான். எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி வந்துட்டு பொருட்டோ சொல்ல சிக்கமாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உடனே பொருட்டோ, டே இதெல்லாம் எனக்கு கண்டிப்பா என்னன்னே தெரியாதரா, என்கிட்ட ஏன்டா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சிக்கமாரு ஒன்னும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் இதே மாதிரி தான் பண்ணான் அப்படின்ற மாதிரி நருட்டோ இன்டைரக்டா மீன் பண்றான். உடனே பொருட்டோ வந்துட்டு அந்த கேவலமான பண்ணதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன ஏன்டா அவங்க கூட கம்பேர் பண்றீங்கங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பாவை தான் சொல்றாங்கிறதே தெரியாம பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா என்னடா அது சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்கறப்ப வந்துட்டு பியாக்குகன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் கண்ணா காட்டுவான். உடனே சிக்கமாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா பியாக்குகன் வர்றதுக்கு இன்டென்ஸான ட்ரைனிங் எடுத்திருக்கணும், அதனால வந்துட்டு கண்டிப்பா உனக்கு வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சிக்கமாரு சொல்லுவான். அண்ட் அதே தான் இந்த இடத்துல நம்ம நருட்டோ சொல்லுவான். ஏன்னா அதுக்கான இன்டென்ஸான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாதான் இந்த பியாக்குகன் அப்படிங்கிறது வரும். அதையும் தாண்டி இதை மெயின்டைன் பண்றதுக்கும் பயங்கரமான ட்ரைனிங்லாம் தேவைப்படும் அப்படிங்கறத நருட்டோ சொல்லுவான். பட் எதுனாலும் பொருட்டோ ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஹீமா வரைக்குமே இதே மாதிரி தான். அவளுமே இதுக்கு முன்னாடியே வந்து பியாக்குகன் அன்லாக் பண்ணிட்டா. பட் அதை யூஸ் பண்றதுக்கு அவளுமே இன்டென்ஸான ட்ரைனிங் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிலாம் கிடையாது, எனக்கு வந்தது பியாக்குகன் தான் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். உடனே ஹினாட்டா தான் சொல்லுவா, இந்த மாதிரி உங்க தாத்தா வந்து பியாக்குகனை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கவரு, மேபி நீ அவர்கிட்ட போய் காமிச்சா அப்படின்னா அது பியாக்குகனா இல்லையான்னு சொல்லி கரெக்டா சொல்லிடுவாரு. அதனால இந்த இடத்துல நீ ஆர்கியூ பண்ணாத அப்படிங்கிறப்ப, எங்கடா என் தாத்தா நான் அவர் கண்டிப்பா மீட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு
பொருட்டோ சொல்லுவான். கண்பட்டு சிக்கமாரும் டெங்கியை தான் காட்டுவானுங்க. இந்நேரத்துக்கு பொருட்டோ போய் சேர்ந்திருப்பானே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. ஏன்னா பொருட்டோ போறதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பான். அதே மாதிரி டெங்கி கேட்கறது நான் அந்த பியாக்குகனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாண்ணா, அந்த பியாக்குகன் பெரிய ரொம்ப பவர்ஃபுல்லானது, ஒரு விஷயத்தை தாண்டி நம்மளால பார்க்க முடியும், அது ரொம்ப தூரத்துக்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் பியாக்குகன்னாலே வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா மிட்சுகி திடீர்னு அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பான். இவன் பார்த்தா வந்து ஷாக் கொடுக்கறதே வேலையா வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பொருட்டோ, நருட்டோ, ஹீமாவரி 3 பேருமே வந்து ஹியூகா கிளான் இடத்துக்குள்ள போயிருவாங்க. அண்ட் அங்க போறப்ப ஹியூகா கிளானோட போர்டை பார்த்தோன்னே பொருட்டோக்கு ஏதோ ஒன்னு சரி போடல நினைச்சிட்டு இருப்பான். என்னடா சரி போடல அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா அவங்க தாத்தா நின்னுட்டு இருப்பாரு. ரொம்ப முறைச்சுதான் நின்னுட்டு இருப்பாரு. அண்ட் பொருட்டோவை பார்த்தோன்னே சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டு இருப்பாரு. அண்ட் ஹீமாவரியும் போக அந்த இடத்துல பாசம் மாலையே புழிஞ்சுகிட்டு இருக்கும். அண்ட் ஹனாபி அந்த இடத்துல வருவா. இந்த மாதிரி எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ், நீங்க டைரக்டாவே உள்ள வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து நம்ம பொருட்டோ அண்ட் ஹீமாவரியை வந்து கொஞ்சம் நான் தான் அவங்க ஆன்டி அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஹீமாவரி ஹனாபி 2 பேரும் உள்ள விளையாண்டுட்டு இருப்பாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள நம்ம நருட்டோ அண்ட் பொருட்டோ 2 பேருமே போய் அவங்க தாத்தா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க பியாக்குகனை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாரு. உடனே பொருட்டோ எனக்கு பியாக்குகன் அன்லாக் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவான். அண்ட் இந்த மாதிரி பியாக்குகன் அப்படிங்கிறது கேகை கெங்காய், அது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கா மாறி மாறி வர்றதான். பட் த மோஸ்ட் ஆஃப் த ஹியூகா கிளான் மெம்பர்ஸால் அன்லாக் பண்ண முடியாது. அன்லாக் பண்ணவங்களும் மாஸ்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கான இன்டென்ஸான ஒரு ட்ரைனிங் இருக்கு அப்படிம்பாரு. அண்ட் அதுக்காகவே நம்ம பல ட்ரைனிங்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க தாத்தா சொல்றதை கேட்டுட்டு நம்ம ஏன்டா அப்ப ஆர்கியூ பண்ணோம், நம்ம அப்பாவும் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பொருட்டோ புரிஞ்சுக்கிறான். அண்ட் அப்ப வந்து அவங்க தாத்தா சொல்றது என்னன்னா, உங்ககிட்ட வந்து பியாக்குகன் இருக்கா இல்லையான்னு என்னால கரெக்டா சொல்லிட முடியாது, அதுக்காக வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பியாக்குகனை ஓபன் பண்ணுவாரு. உடனே இந்த இடத்துல பொருட்டோ ஆர்வத்தோட எந்திரிப்பான். பட் நருட்டோ தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீ என் கூட வந்து ஃபைட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொருட்டோக்கு ஒரே ஆச்சரியம். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.